ரீஇன்கார்னேஷன். இந்த மறுஜென்மம், முற்பிறவி, மறுபிறவி இப்படிங்கிற கான்செப்டை இந்துக்கள் மட்டும்தான் நம்புறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. யூதர்கள் இருக்காங்க இல்லையா, ஜூஸ், அவங்கள்ல எல்லாருமே கிடையாது. பட் ஆனா ஒரு பிரிவினர் மட்டும் இந்த மறுஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டை நம்புறாங்க. பாம்பேல ஒரு தமிழ் கிறிஸ்டியன் ஃபேமிலியில பிறந்த ஒரு பையன் தான் எட்வின் ஜோசப். அவனுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு ஆகும்போது திடீர்னு ஒரு நாள் காலையில அவங்க அப்பா அம்மாட்ட சொல்றான், என் பேரு எட்வின் ஜோசப் கிடையாது, என்னோட பேரு ஏப்ரஹாம் ஹராரி, நான் ஒரு கிறிஸ்டியன் கிடையாது, நான் ஒரு ஜூ, நான் இஸ்ரேலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்றான். முதல்ல அவங்க அப்பா அம்மா அவன் சொன்ன விஷயத்த பெருசா கன்சிடர் பண்ணல. பட் ஆனா நாளாவாவ அவனோட பேச்சிலையும் சரி, நடவடிக்கைகள்லயும் சரி நிறைய மாற்றங்களை பாக்குறாங்க. அந்த மாற்றங்களை பார்த்தோன்னே பதட்டம் அடைகிறாங்க. இன்னொரு ஒரு ஸ்பெஷலான சக்தி அவனுக்குள்ள வந்திருக்கு. என்னன்னா, அவனால எந்த ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்த உடனேவே அதை எடுத்து அழகா அற்புதமா வாசிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அவன் மியூசிக் பயிற்சி எடுத்திருக்கவும் மாட்டான். இதுக்கு முன்னாடி ஏன் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அவன் பார்த்திருக்கவே மாட்டான். அப்படி இருந்த போதிலும் அவனால அற்புதமா எடுத்து அழகா வாசிக்க முடியுது. அவன் திரும்ப திரும்ப சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஜூ, நான் இஸ்ரேலுக்கு போகணும். இந்த மாதிரி அற்புத சக்தியோட பிறந்த ஒரு பையனை பத்தி எழுதப்பட்ட நாவலை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Folks, welcome to Fiction Graph. இது ஒரு நாவல் ரிவ்யூ போர்ட்டல், a small attempt to trigger your reading habit. இந்த வீடியோல நான் ரிவ்யூ பண்ண போற நாவலோட பேரு இரவான், ரிட்டன் பை பா ராகவன். இந்த நாவலை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு அபரீதமான சக்தியோட இன்பார்ன் எபிலிட்டியோட பிறந்த ஒரு இசை கலைஞனை பத்தின கதை. இந்த நாவல் ஒரு ஃபிக்ஷனல் கதை தான். இது ஆனா ஜெனரல் ஃபிக்ஷன் கேட்டகரியில வைக்க முடியாது. இது ஒரு மிஸ்டிக்கல் ரியலிசம் கேட்டகரியை சேர்ந்தது. மிஸ்டிக்கல் ரியலிசம் அப்படின்ன உடனே இது ஃபேண்டசியோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபேண்டசிங்கிறது முழுக்க முழுக்க கற்பனையா எழுதப்பட்ட ஒரு கதை, முழுக்க முழுக்க ஒரு கற்பனை உலகத்துல கற்பனை கேரக்டர்ஸ் வச்சு எழுதப்பட்ட ஒரு கதையா இருக்கும். ஆனா மிஸ்டிக்கல் ரியலிசம் யதார்த்த உலகத்துலதான் அந்த கதை வரும், யதார்த்தமான கேரக்டர்ஸ் தான் வருவாங்க. பட் ஆனா அங்கங்க சில அற்புதங்கள்லாம் நிகழும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, காந்தாரா படம் எல்லாருமே பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் மிஸ்டிக்கல் ரியலிசம் ஜேர்னரை சேர்ந்ததுதான். இந்த நாவல் படிக்கிறதுக்கு எவ்வளவு ஸ்பீடாவும் எவ்வளவு இன்ட்ரெஸ்டாவும் இருந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஃபீச்சர் நாவல் பேஸ் கிராஃப் மூலமா பார்க்கலாம். லெட்ஸ் கோ. இதுதான் இரவான் நாவலுக்காக நான் போட்டிருக்கிற பேஸ் கிராஃப். இந்த நாவல்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 409 பேஜஸ். இதை பல பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. அதுல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பாத்தீங்கன்னா இந்த அரௌண்ட் ஃபர்ஸ்ட் 66 பேஜஸ். இட் வாஸ் ரியலி கிரேட் அண்ட் ஆசம். இந்த நாவல் ஓப்பனிங் சீன்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு அப்புறமும் கூட இந்த கதை நல்லா ஃபாஸ்டா தான் நகருது. கடைசியில மட்டும் நான் அதை ஆவரேஜ் மார்க் பண்ணிருப்பேன். காரணம் என்னன்னா, நல்லா இல்ல அப்படின்னு சொல்ல வரல. பட் ஆனா இந்த கடைசியில இந்த நாவல்ல அவங்க சொல்ல வர சில தத்துவங்கள், கருத்துக்கள்ல எனக்கு மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நான் அடுத்த செக்மெண்ட்ல சொல்றேன். ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு நாவல் தான். நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண நாவல்ஸ்லயே ரொம்ப சில நாவல்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் லைனை டச் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி மைண்ட் ப்ளோயிங் சீன்ஸ் கொண்ட ஃபாஸ்ட் பேஸ்ட் நாவல் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல அவ்வளவா நிறைய வரல. சோ இந்த நாவலை நீங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து இந்த நாவலோட கிரிட்டிக்கல் ரிவ்யூ பார்க்கலாம். கிரிட்டிக்கல் ரிவ்யூனா நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கிடையாது, பட் பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்ட். இந்த நாவலோட ஃபர்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது எனக்கு இது ஒரு பிளாட் பேஸ்ட் நாவலா இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் ஆனா செகண்ட் சாப்டர் ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இது பிளாட் பேஸ்ட் கிடையாது, இது ஒரு கேரக்டர் பேஸ்ட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு. கேரக்டர் பேஸ்ட் நாவல்ல எப்பவுமே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. என்னன்னா, அது ஒரு 250 to 300 பேஜஸ்க்குள்ள முடிச்சா அது காம்பாக்டாவும் கிறிஸ்பாவும் இருக்கும். பட் ஆனா இந்த நாவல் ஒரு 400 பேஜஸ் போகுது. 400 பேஜஸ் போனாலுமே இந்த நாவல் நான் இதை நெகட்டிவ் பாயிண்டா சொல்ல மாட்டேன். பிகாஸ் பாராகவன் ஒரு எக்ஸலண்டான ஒரு ரைட்டர். அவரோட மொழி நடை உங்களை அப்படியே கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போயிடும். ஸோ இந்த நாவல் இட்ஸ் சேவ்ட் அண்ட் இட்ஸ் வெரி குட் நாவல், யூ ஆல் ஷுட் ரீட். பட் ஆனா நியூ ரைட்டர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக சொல்றேன், இஃப் யூ ஆர் ரைட்டிங் அ கேரக்டர் பேஸ்ட் நாவல், பி காஷியஸ் அண்ட் ட்ரை டு ஃபினிஷ் இட் வித்தின் 250 or 300 பேஜஸ். ஏன்னா நீங்க கேரக்டர் பேஸ்ட் நாவல்ல மோஸ்ட்லி அந்த ஃபர்ஸ்ட் 150 to 200 பேஜஸ்க்குள்ளேயே நீங்க அந்த கேரக்டர் ஃபுல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருவீங்க. அந்த கேரக்டரோட தாட் ப்ராசஸ், அவரோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த சின்ன நாலேஜ் ரீடர்ஸ்குள்ள ஏற்பட்டுரும். அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப லெங்தா எழுதுனீங்கன்னா அந்த கடைசியில வர அந்த ஒரு 100 பேஜஸ் இல்ல 150 பேஜஸ் ஓகே இப்படிதான் இந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணுவாரு, இப்படிதான் இந்த நாவல் முடிய போகுது அப்படிங்கிற அசம்ஷன் ப்ரெடிக்ஷன்ஸ் ரீடர் மைண்ட்ல ஏற்பட்டுரும். அப்படி ஏற்பட்டுருச்சுன்னா அது கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி அபரீதமான டேலண்ட் உடைய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, நாட் ஓன்லி இன் மியூசிக் பட் இன் எனி ஆர்ட் ஃபார்மா இருக்கட்டும், அவங்க கிட்ட எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா சில ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, அவங்க தனிமையை விரும்புவாங்க,
ஃபேமிலி ஸ்ட்ரக்சர்ல வந்து ஃபிட் ஆக மாட்டாங்க. சொசைட்டில நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டா தெரியும். அதனால சொசைட்டியோடயும் அவங்களால மிங்கிள் ஆக முடியாது. இந்த மாதிரியான சில பெர்செப்ஷன்ஸ்லாம் இருக்கு. அந்த பெர்செப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஆத்தர் வந்து இந்த நாவல்லையும் கேரி பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம ஹீரோக்கும் இந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே இருக்கு. அது எல்லாமே ஓகே தான். பட் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ஜஸ்டிஃபைபிளா இல்லை. என்னன்னா பெண்கள் கிட்ட வந்துட்டு பிஹேவ் பண்ற விதம் நம்ம ஹீரோ. ஏன் சொல்றேன்னா நம்ம ஹீரோ வந்து நாட் ஒன்லி ஹைலி டேலண்டட் மியூசிஷியன், பட் ஆனா கொஞ்சம் தத்துவார்த்தமான மனநிலையும் அவர்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது பிலாசபிக்கல் டச் உள்ள ஒருத்தன் பெண்கள் கிட்ட வந்து இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவானா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறி. அண்ட் இட் இஸ் அ பாயிண்ட் டு பி டிஸ்கஸ்ட். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, கடவுள் வந்து இந்த உலகத்துல அவதாரம் எடுக்கிறாரு இல்லையா, அந்த ஒவ்வொரு அவதாரத்துக்குமே பின்னாடி வந்துட்டு சில நோக்கங்கள் இருக்கும். அந்த அவதார நோக்கம் முடிஞ்ச உடனே அவர் திரும்பி போயிடுவாரு. அதே மாதிரிதான் கலைஞர்களும். ஒரு கலைஞன் அவனுடைய உச்சக்கட்ட படைப்பு படைச்சு முடிச்சிட்டானா அவனோட வாழ்க்கை நோக்கம் வந்து அதோட முடியுது. அதுக்கு மேல அவனுக்கு இங்க வாழ்க்கை வாழ்றதுல வந்து அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்லுவாங்க. இதை என்னால முழுமையா அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. காரணம் என்னன்னா, கடவுளோட அவதார நோக்கமோ கலைஞன் அவனோட படைப்புக்கான நோக்கமோ காமன் கிரவுண்ட்ஸ்ல வச்சு பாக்குறாங்க. பட் ஆனா அதை காமன் கிரவுண்ட்ஸ்ல வச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஆத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு விஷயம் சொல்லலாம். என்னன்னா, இதை வந்துட்டு நீங்க கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும். இது வந்து ஜெனரல் பெர்செப்ஷன் வந்து நீங்க பார்க்க கூடாது. காரணம் என்னன்னா, வேற சில இடங்கள்ல வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து சொல்ற மாதிரி வரும். இந்த மாதிரி நான் மனுஷனுக்கு மேல கடவுளுக்கு கீழே இடைப்பட்ட நிலையில இருக்கேன், இல்லைன்னா கடவுளுக்கு ஆல்மோஸ்ட் சேம் லெவல்ல இருக்கேன், அந்த மாதிரிலாம் சில இதெல்லாம் வரும். ஸோ நீங்க கேரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனாலுமே ஓகே, இத இத பேஸ் பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம் ஃபைன் தான். பட் ஆனா இன்னொரு பாயிண்ட் அழுத்தமா நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, திஸ் நாவல் இஸ் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸ். இதை நான் ஏன் சொல்றேன்னா, இந்த நாவல்ல வர அந்த ஒரு சில செக்ஷுவல் சீன்ஸ்க்காக மட்டும் கிடையாது. முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்பைஸ்ட் அப் டயலாக்ஸ் வந்துட்டு நாவல் ஃபுல்லா அங்கங்க தூவப்பட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே கரெக்டான மெச்சூரிட்டியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம இசைஞானி மாஸ்ட்ரோ இளையராஜா இருக்காரு இல்லையா, அவர் இந்த நாவல்ல ஒரு இடத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சீன்ல நம்ம நாவலோட ஹீரோ அந்த அபரீத சக்தி கொண்ட இசைக்கலைஞன் வந்துட்டு இளையராஜா அவர்களை மீட் பண்ணி இன்டராக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீன் படிக்கிறதுக்கு வந்துட்டு சுவாரஸ்யமாவும் சர்ப்ரைசிங்காவும் இருந்தது. ஓகே கைஸ், யூ ஹவ் கம் டு த எண்ட் ஆஃப் த வீடியோ. ஸ்மூத்தாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் ஸ்பைஸ்ட் அப்பாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நாவலை நீங்க சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஐ ரெக்கமெண்ட் திஸ் நாவல் ஃபார் யூ. ஜஸ்ட் கோ ஃபார் இட். I'll see you in another video with another graph. Until then, peace.